வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே போயிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. இது என்ன நியூஸ்னால் 2023 நடந்த சம்பவம் மக்களே. 2023 இந்த சம்பவம் நடந்துங்க. 3 சிறுமிகளை அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றம். சரியா? 6 வயது, 7 வயது, 8 வயது சிறுமிகள். சரியா? அது இப்போ தீர்ப்பு வந்திருக்கு மக்களை. அவன் என்ன பண்ணியிருக்கானா, வீட்டில் கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து, இதை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா உங்களை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. மிரட்டி அந்த பிள்ளைங்க பயந்து பதட்டத்தில் இருந்திருக்கு. அந்த பிள்ளைங்க அப்புறம் வீட்டில் நார்மலாக வரமே. அப்போது அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்காங்க, ஏன் நீ ஒரு மாற்றமாக இருக்க, ஒரு பதட்டமாகவே இருக்க அப்படின்னு. அதை குறித்து யார்கிட்டையும் வாயை திறக்கலை அந்த பிள்ளைங்க. சரியா? அப்போது அந்த பெற்றோர் பிள்ளைங்கள பார்க்குறாங்க. பார்த்தனால சந்தேகத்தில் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போது அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணாங்க, அப்படி இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணாங்க, தப்பாக தொட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நேராக மகளிர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்து வழக்கை விசாரித்து எடுத்து இவ்வளோ நாள் போயிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இவ்வளோ நாள் கேஸு நடந்திருக்கு, தூக்கு தண்டனைக்கு இப்போ கேஸு கொடுத்தாச்சு. மக்கள் இப்போ தூக்கு தண்டனைக்கு அவர் ஜெயிலில் போட்ட பிறகு கேஸ் எல்லாம் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்ததை தான் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மக்களே. தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. தூக்கு தண்டனை கொடுத்ததில் பாராட்ட வேண்டிய விஷயங்க. தூக்கு தண்டனை இதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுற எல்லாருமே திருந்துற மாதிரி பண்ணணுங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி அவருக்கும் ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது. சரியா? இந்த மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, அடுத்த நியூஸு உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே மக்களே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நியூஸ் வரும். ஓகே.